ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹரியானா மாவட்டத்தில் உள்ள ஒரு அழகான பொண்ணுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹரியானா மாவட்டத்தில் குஷி அப்படிங்கிற 28 வயசான ஒரு இளம்பெண் காலேஜில் படிச்சிட்ருக்கா. இந்த பொண்ணு ரொம்ப அழகும் அறிவும் உள்ள பொண்ணாக இருந்தால் இவ படித்த அதே காலேஜில் ராஜேஷ் அப்படிங்கிற ஒருத்தரும் படிச்சுட்டு இருந்தார். இந்த ராஜேஷனோட வீட்டில் ரொம்ப வசதியானவங்க, ஆனால் குஷியனோட வீட்டில் ஏழ்மையானவங்க தான். அதாவது அவளுக்கு அப்பா கிடையாது, அவங்க அம்மா மட்டும்தான் இவளை கவனிச்சிட்டு இருந்தாங்க. குஷியும் ராஜேஷும் காலேஜ் படிக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினாங்க. இவங்க வீட்டு சம்மந்தம் இல்லாமல் ஓடி போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ராஜேஷோட வீட்டில் 2 பேரும் சேர்த்துக்கிட்டாங்க. ராஜேஷோட பேரில் நிறைய சொத்துக்கள் இருந்துச்சு. இவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு. 5 வருஷம் கழிஞ்சதுக்கு அப்புறம் ராஜேஷ்க்கு ஒரு கொடிய நோய் ஏற்பட்டுச்சு. அந்த நோய் காரணமாக ராஜேஷ் என்ன பண்ணான்னா, தன்னுடைய மனைவி பேரில் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் எழுதி வச்சிருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே ராஜேஷ் இறந்து போயிட்டான். இப்போ இந்த குஷியும் அவளோட 5 வயசு மகனும் மட்டும் அவங்க மாமியார் வீட்டில் இருந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த குஷியோட புருஷன் ராஜேஷ்க்கு ஒரு தம்பி இருந்தான். இவன் தம்பியும் மாமியார் அப்புறம் குஷி 5 வயசு மகன், இவங்க 4 பேரும் ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் குஷி வேலைக்கு போகிறாங்க. அவங்க மாமியார் வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க அப்புறம் மன ஆறுதலுக்காக வேலைக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் ராஜேஷோட தம்பி குஷியை என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாரு. இந்த குஷி அதுக்கு சம்மதிக்கவே இல்லை. அது எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரேடியாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு சொல்லிட்டான். அதுக்கப்புறமும் அந்த ராஜேஷோட தம்பி தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கான். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. வீட்டுக்கு போகலானாலும் வீட்டில் இவளை சேர்த்துக்கல, அதனால் வீட்டுக்கும் போக முடியாது. அதுக்கப்புறமா இவளோட மாமியார்கிட்ட சொல்கிறா, இவன் இந்த மாதிரி என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கான், எனக்கு அவனை கல்யாணம் பண்ணி பிடிக்கலை, என்ன இருந்தாலும் அவன் கணவனோட தம்பி, அவனை நான் ஒரு பிள்ளை போல தான் பார்க்குறேன் அப்படின்னு எல்லாம் சொன்னான். ஆனால் மாமியாரும் இல்லை, நீ உன்னை இந்த மாதிரி விட முடியாது, உனக்கு சின்ன வயசு தான் ஆகுது, நீ ஏன் இப்படி தனிமையாக இருக்கணும், என் மகனை தான் நான் இழந்துட்டேன், 2வது மகனும் உங்ககிட்ட அன்பாக இருக்கிறான், அவன் பிள்ளைகிட்டே அன்பாக இருக்கிறான், அதனால் நீ இவனே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க மாமியாரும் சொல்லியாங்க. அப்புறமா இவளுக்கு அவங்களோட டார்ச்சர் வாங்க முடியாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம இப்படி இருந்தால் இப்படி இருக்க விட மாட்டாங்க அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அவள் இந்த கல்யாணத்தை சம்மதிக்கிறா. இப்போது ஏற்கனவே குஷி வேலைக்கு போயிட்டுருக்கா. அங்கே ஒரு நல்ல பெண் தோழி ஒருத்தங்க இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கிடச்சாங்க. இந்த பெண் தோழி அவங்களுக்கு ஒரு போலீஸ்கார அண்ணன் இருந்தான். அந்த போலீஸ்கார அண்ணன் மூலமாக இந்த குஷியோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குஷிக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ தான் இந்த குஷிக்கு இவங்க வீட்டில் உள்ளவங்கள பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. என்னென்னா, இவங்க மாமியாரும் அந்த கணவரோட தம்பியும் சேர்ந்து திட்டம் போட்டு தான் இவளை கல்யாணம் பண்ண நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அவளுக்கு தெரிய வருது. இவ மேலே உள்ள அன்புலையோ இல்லைன்னா அந்த குழந்தை மேலே உள்ள அன்புலையோ இவளை திருமணம் செய்யணும்னு நினைக்கல. மாறா இவ அழகு மேலேயும் இவ பேரில் இருக்க சொத்து மேலேயும் தான் அவங்களுக்கு ஈர்ப்பு அதிகமாக இருந்திருக்கு. இந்த விஷயம் அவளுக்கு தெரிய வந்ததுமே, இவங்களை பற்றி அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிட்டு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுமே அவள்கிட்ட கொஞ்சம் அன்பாக பேசி நடித்து அவகிட்டையும் பிள்ளைகிட்டையும் நல்ல அன்பாக அக்கறையும் உள்ளவங்க மாதிரி காட்டி அவளை இந்த திருமணத்துக்கு சம்மதிக்க வச்சு திருமணத்தையே நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறம்தான் 2 பேரும் அவளை நல்லா கொடுமைப்படுத்தி அவள் வசமாக இருந்த சொத்துக்களை எல்லாம் தன் வசமாக ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பெண் அதிகமாக கொடுமைப்படுத்தப்பட்டதுனால மனநல பாதிப்புக்கு உள்ளாகி லாஸ்ட்டில் இறந்தே போயிட்டா. இதுக்கப்புறமா போலீஸ்காரங்க விசாரித்ததில் அந்த பெண்ணுக்கு அதிகமாக மனநல பாதித்ததுனால அவளை அடிக்கடி அடித்தே கொடுமைப்படுத்தினதும் தெரிய வந்திருக்கு. அன்னைக்கு அவள் இறந்த அன்னைக்கும் அவளால் சாப்பிடக்கூட முடியாமல் இருந்திருக்கு. அப்போவும் அவளை நல்லா அடித்து காயப்படுத்தியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் போலீஸ்க்கு தெரிய வருது. தெரிய வந்ததும் இவங்க 2 பேரையும் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போது ஒரு தப்பு செய்யாத அந்த சின்ன குழந்தை தான் தன்னுடைய தந்தையும் தாயையும் இழந்து அனாதையாக நிற்குது. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள்.